வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க ஒரு சூப்பரான பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா பணம் அச்சடிக்கும் டிபார்ட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பர்மனெண்ட்டான அதிகாரி லெவலில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. இனிஷியல் சேலரியே பார்த்திங்கன்னா பெர் மந்த்துக்கு 52,000 ரூபாய் பேசிக் பே மட்டுமே இருக்கும். ஓகேங்களா? இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட் மந்த் சேலரி 60,000க்கும் மேலே இருக்குது. நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். விண்ணப்பிக்க எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரிக்கு ஃபீஸே கிடையாது. அவங்க ஃப்ரீயாகவே ஆஃப்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 11 வரைக்கும் அப்ளை பண்ண உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கே டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் தனித்தனி பிடிஎஃபாக கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு பார்த்திங்கன்னா பேங்க் நோட் பேப்பர் மில் இந்தியா பிரைவேட் லிமிடெட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பர்மனெண்ட்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. எல்லா போஸ்டிங்ஸுமே இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். இந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுங்கிறத ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதை கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இங்கே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்டி அந்த ஃபோட்டோ மேலே கிராஸாக பார்த்திங்கன்னா சைன் பண்ண சொல்லியிருக்காங்க. சைனும் பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்களோ அந்த போஸ்ட் நேம் மென்ஷன் பண்ணணும். இங்கே உங்களுடைய பெயர் கேபிட்டல் லெட்டர்ஸில் ஃபில் பண்ணுங்கள். உங்களோட அப்பா பெயர், ஹஸ்பண்ட் பெயர், அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. பின்கோடோட ஃபுல் அட்ரஸ் கொடுத்துருங்க. உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் எல்லாமே கொடுத்துட்டு டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. அதையும் மென்ஷன் பண்ணிடுங்க. உங்களோட ஏஜ் கேட்டிருக்காங்க 11/4/2026. அந்த டேட்டில் உங்களோட ஏஜ் என்னவோ அதை இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய வசிப்பிடம், உங்களுடைய மாநிலம் இதெல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணணும். உங்களோட நேஷனாலிட்டி, ஜெண்டர் டீட்டெயில்ஸு, மெரிட்டல் ஸ்டேட்டஸு, உங்களோட கம்யூனிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இங்கே கொடுக்கணும். நீங்கள் பிடபிள்யூடி கேட்டகரியான்னு கேட்டிருக்காங்க. எஸ்ஆர் நோன்னு சொல்லி ஆன்சர் பண்ணுங்கள். எக்ஸ் சர்வீஸ்மேனான்னு கேட்டிருக்காங்க. எஸ்ஆர் நோன்னு சொல்லி ஆன்சர் பண்ணிடுங்க. உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், நேம் ஆஃப் த யூனிவர்சிட்டி என்ன, எந்த போர்டில் படிச்சிங்க, என்ன எக்ஸாம் பாஸ் பண்ணிங்க, மெயின் சப்ஜெக்ட் என்ன அல்லது ஸ்பெஷலைசேஷன் என்ன, டேட் ஆஃப் பாசிங் என்ன, ஃபுல் டைமில் படிச்சிங்களா, பார்ட் டைமில் படிச்சிங்களா, டியூரேஷன் ஆஃப் கோர்ஸு, பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்கு, இந்த மாதிரி A to Z எல்லா டீட்டெயில்ஸுமே ஃபில் பண்ணணும். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷனோ அல்லது ஏதாவது ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருக்கீங்க, ஸ்பெஷல் அச்சீவ்மெண்ட் ஒர்க்கில் பண்ணியிருக்கீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒர்க்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அதோட டீட்டெயில்ஸுமே இங்கே ஃபில் பண்ணலாம். இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அதை இங்கே வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதேமாதிரி இங்கே கேட்டிருக்க கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்ணிவிட்டு ஃபீஸ் இருக்குது. அந்த ஃபீஸோட டீட்டெயில்ஸுமே இங்கே நீங்கள் ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே முடிச்சுட்டு இங்கே லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் நீங்கள் வைக்கணும். அவங்க சொல்லியிருக்க மாதிரி பிளாக் அல்லது ப்ளூ இங்கில் நீங்கள் லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கணும். இதெல்லாம் முடிச்சுட்டு டிக்ளரேஷன் படித்து பார்த்துட்டு பிளேஸு, டேட்டு, சிக்னேச்சர் எல்லாமே வந்து போட்டுட்டு என்க்ளோசர்ஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். அப்ளிகேஷனோட நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணுறீங்களோ அது எல்லாமே என்னென்ன என்க்ளோஸ் பண்ணுறீங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இங்கே 1 by 1 நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்கணும். அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற கவர் மேலே அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி அவங்க இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த லெட்டர்ஸ் எல்லாமே நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? இதுதான் அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ். இந்த அட்ரஸ் தான் நீங்கள் அப்ளிகேஷன் ஸ்பீட் போஸ்ட்டாவோ அல்லது ஆர்டினரி போஸ்ட்டாவோ நீங்கள் சென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 11 ஈவினிங் 5 மணி வரைக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். பேங்க் நோட் பேப்பர் மில் இந்தியா பிரைவேட் லிமிடெட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்திய ரூபாய்கள் வந்து தயாரிக்கிற இடம். ஓகேங்களா? ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கீழே வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் மேனேஜர் கேட்டகரியில் வேரியஸ் டிசிப்ளினில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. அதுலேயே பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸில் 2 வேக்கன்சிஸ், மெட்டீரியல்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் 2 வேக்கன்சிஸ், சிவிலில் 2 வேக்கன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா?
ஸோ இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்க ஏப்ரல் 11ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜரில் ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் போஸ்ட்டுக்கு 32 வயது வரைக்கும் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. 2 வேக்கன்சிஸ் இருக்குது. குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும், அதாவது பிகாம் அல்லது பிபிஏ முடிச்சிருக்கணும். அதோடவே பார்த்திங்கன்னா ஐசிஏஏயோ அல்லது ஐசிஎம்ஏயோ முடிச்சிருக்கணும். அதாவது சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டோ அல்லது காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டண்ட்டோ முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை, ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எசென்சியல் இல்லை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து அசிஸ்டன்ட் மேனேஜரில் மெட்டீரியல்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் 2 வேக்கன்சிஸ் 32 வயது வரைக்கும் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபுல் டைம் கிராஜுவேட் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்கணும். அது பிஇ பிடெக்கில் மெக்கானிக்கல் இன்ஜினியரோ அல்லது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கோ அல்லது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கோ முடிச்சிருக்கணும். ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த போஸ்ட்டுக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை, ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜரில் சிவிலில் வந்து உங்களுக்கு 2 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. 32 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். இந்த போஸ்ட்டுக்கும் பிஇ பிடெக்கில் சிவில் இன்ஜினியரிங் அல்லது சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள், ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? இந்த போஸ்ட்டுக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை, ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். அவங்க சொல்லியிருக்க ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓபிசி கேட்டகரினா எக்ஸ்ட்ராவாக 3 இயர்ஸ் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. பிடபிள்யூடி கேட்டகரினா எக்ஸ்ட்ராவாக 10 இயர்ஸ் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓகேங்களா? எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் பிடபிள்யூடி கேட்டகரிக்கு ஃபீஸே கிடையாது. அவங்க ஃப்ரீயாகவே ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். அவங்க தவிர்த்து மீதி இருக்க எல்லா கேட்டகரி பீப்புள்ஸுமே பார்த்திங்கன்னா 800 ரூபாய் ஃபீஸ் பெய்ட் பண்ணும். அந்த ஃபீஸுமே அவங்க சொல்லியிருக்க மாதிரி பேங்க்கில் செக்காவோ அல்லது டிடியாவோ எடுத்து அவங்க சொல்லியிருக்க அப்ளிகேஷனோட கரெக்டாக ஃபில் பண்ணி அதையும் அட்டாச் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டுக்கு பே லெவல் 8 வந்து பெய்ட் பண்ணுறாங்க. அதாவது மினிமம் பேசிக் பே 52,000. ஓகேங்களா? இது இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமாக அலவன்சஸ் இருக்கும். அலவன்சஸை பொறுத்த வரைக்கும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதர் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லி நிறையவே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அலவன்சஸ் எக்கச்சக்கமாக இருக்கும். ஸோ அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட் மந்த் சேலரி 60,000க்கு மேலே இருக்குது. நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆஃப்லைன் அல்லது ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். அந்த டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப், அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதோட பர்சனல் இன்டர்வியூவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் பேப்பர் இங்கிலீஷ் லாங்குவேஜஸில் தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் சென்டர் பெங்களூர் அண்ட் மைசூரில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் எக்ஸாம் ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் போஸ்ட்டுக்கான எக்ஸாம் ஸ்ட்ரக்சர். ஸோ இதில் லாஜிக்கல் ரீசனிங்கில் 10 கொஸ்டின்ஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் 10, இங்கிலீஷ் லாங்குவேஜில் 10 கொஸ்டின்ஸ், ப்ரொஃபஷனல் லாங்குவேஜ் அதாவது சப்ஜெக்ட் ஓரியன்டாக உங்களுக்கு 50 கொஸ்டின்ஸ், 80 கொஸ்டின்ஸ் 80 மார்க்குக்கு இருக்கும். 90 மினிட்ஸ் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் போஸ்ட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜரில் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் போஸ்ட்டு. இந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனல் நாலேஜில் 20 கொஸ்டின்ஸ் சொல்லியிருக்காங்க. லாஜிக்கல் ரீசனிங்கில் 10, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் 20, இங்கிலீஷ் லாங்குவேஜில் 30 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? 90 மினிட்ஸ் எக்ஸாம் நடக்கும். அடுத்த அசிஸ்டன்ட் மேனேஜர்லேயே சிவில் போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபஷனல் நாலேஜ் ரிலேட்டடாக 30 கொஸ்டின்ஸ் சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜில் 20, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் 20, லாஜிக்கல் ரீசனிங்கில் 10 கொஸ்டின்ஸ், மொத்தம் 80 கொஸ்டின்ஸ் இருக்கும். 90 மினிட்ஸ் எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இது. ஓகேங்களா? இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கரெக்டாக ஒரு தடவை படித்து பார்த்துருங்க. அவங்க சொல்லியிருக்க இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து கரெக்டாக ஃபில் பண்ணி ஃபீஸ் எல்லாமே பெய்ட் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரி எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு ஃபீஸ் கிடையாது. அவங்களுக்கு தவிர்த்து மற்றவங்கலாம் 800 ரூபாய் ஃபீஸ் பெய்ட் பண்ணி தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இம்பார்ட்டன்ட் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு தடவை எல்லாருமே படித்து பார்த்துருங்க. இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான், பர்மனெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கூட. ஸோ ஒரு டீசெண்டான சேலரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் மட்டும் உங்களுக்கு கிடச்சிச்சுன்னா உங்கள் லைஃப் செட்டில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூப்பரான ஜாப் தான் இது. உங்களுக்கு ஆஃப்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா இங்கே இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் ஆகிடும். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் உங்களுக்கு எங்கே வேணாலும் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.